வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் மார்னிங். ஸோ இந்த டே வந்து பாசிட்டிவாக நம்ம வந்து எல்லாத்தையுமே சப்ஜெக்டை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க. இன்றைக்கி சூப்பர் பேட்சோட 2வது நாள். ஸோ எல்லா டெஸ்ட்டையுமே எடுங்க. நேற்று ரொம்ப திட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிக்கங்க மக்களே. உங்களெல்லாம் திட்டாமல் வேறு யார் திட்டுவா? சரிங்களா? ஸோ நிறைய பேர் சாரின்னு சொல்லியிருந்தீங்க. சாரியெல்லாம் வேணாம்யா, நீங்கள் நான் திட்டினாலாவது படிப்பீங்கன்னு தான் உங்களுக்கு திட்டுறேன். சரிங்களா? அதுலேயும் 2 பேர் கமெண்ட்டை போட்டாங்க, என்ன சார் இப்படி திட்டுறீங்க, உங்கள் மேலே இருந்த மரியாதையே போச்சு. மரியாதை போச்சுன்னா போட்டோம், மரியாதை வைக்காத, நீ சால்வ் பண்ணி பாரு, அது போதும் எனக்கு. சரிங்களா? ஸோ 1 வருஷம் 2 வருஷம்லாம் படிச்சுட்டு இன்னும் வெறித்தனமாக பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணி வெறித்தனமாக சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுசாக அந்த ஃப்ரெஷர் பிகினர் நீங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஈடு கொடுக்கணும்னா அவங்கள விட நிறைய எஃபர்ட் நீங்கள் எடுக்கணும். அதுக்காண்டி தான் திட்டுறேன். சரிங்களா? ஸோ நீ சால்வ் பண்ணி பார்க்கணும் தான் நான் திட்டுறேன். நேற்று நான் வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, திட்டி அதுக்கப்புறம் போய் எல்லாருமே டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஏன் அதை திட்டுறதுக்கு முன்னாடியே உனக்கே வந்து நம்ம பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு டெஸ்ட் எடுக்கணும்னு ஏன் உனக்கு தோண மாட்டேங்குது? ஒருத்தன் திட்டினாதான் உனக்கு வந்து வெறி வருமா? உனக்கா வெறி வரணும், நமக்கு பாஸ் ஆகணும், வெறி இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் 100 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு 2 மாதம் கிளாஸ் போகும். சரியா? அந்த கிளாஸுக்கு அப்புறம் எத்தனை பேர் அந்த அகாடமிக்குள்ளே இருந்து படிக்கிறான்றதை நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அந்த 200ல் ஒரு 20 பேர் தான் படிப்பான். ஒரு 10% கூட அவன் அங்கே இருந்து படிக்கிறது கஷ்டம். அந்த 2 மாதம் கிளாஸை முடிச்சுட்டு ஒன்று ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவான், பேங்க் எக்ஸாமே வேணான்ட்டு. இல்லாட்டி சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தப்பாக சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு போயிடுவான். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நீ பேங்க்குன்னு சூஸ் பண்ணிட்டேன்னா அதில் ஜெயிச்சு காட்டணும், நம்ம பாஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரு வெறி வேணும். நமக்கு நிறைய தோல்விகள் வரும், தடங்கள் வரும். நமக்கு திடீர்னு ஒரு 6 மாதம் கூட என்னடா நம்ம 6 மாதம் படிக்கிறோம், இன்னும் ஸ்பீடே வரல அப்படின்லாம் தோணும். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சி நம்ம ஓட ஆரம்பித்தோம்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் மக்களே. இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கெல்லாம் வந்து நான் திட்டினது வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், மேபி நீங்கள் கோவப்பட்டுருக்கலாம். பழைய வீடியோ எடுத்து பாருங்கள், செம்ம கிளி வாங்கியிருப்பாங்க நம்ம மக்கள். அப்படியே படித்து தான் அவங்க வந்து இப்போ கிளியர் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல கேட்பாங்க, சார் டெய்லியுமே திட்டுங்க சார், எங்களை டெய்லியுமே திட்டி வீடியோ போடுங்க சார்ன்றது. திட்டுறது என்னோட மேனரிசம், அது என்னால் மாற்ற முடியாது. சரியா? உனக்கு பிடிக்கலையா, திட்டுற வீடியோ பார்க்காத அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ அதனால் என்னால் திட்டாமலாம் இருக்க முடியாது, விட்டு கேவலமாக கிழிப்பேன். நீ மட்டும் படிக்கலை அடி பிச்சு போடுவேன் ஒன்று. சரியா? சரி. ஸோ பிகினர் ஃப்ரெஷர்லாம் வந்திருக்கீங்கன்னா ஒரு கைடன்ஸ், ஒரு மென்டாரை தேர்ந்தெடுங்க. அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரியா? உங்களுக்கு மென்டார் கிடைக்கலையா, இன்ஸ்டாகிராமில் Jackson_CWJ இருக்குது, எனக்கு மெசேஜ் பண்ணு. சரியா? நம்ம ராயல் பாஸ் யூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் பேட்ச் குரூப்பில் ஜாயின் ஆகுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ராயல் பாஸ் வாங்காதவங்க ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உள்ள எல்லா எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட், வீடியோ கோர்ஸ், PDF கோர்ஸ், சூப்பர் பேட்ச் இருக்குது. ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஆஃபர் நாளையோட முடிக்க போகிறோம், அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணி படிங்க. சரிங்களா? ராயல் பாஸ் யூசர்ஸ் வாங்கி வச்சுட்டு நீ போடாமல் இருக்கேன்னா எனக்கு வந்து நேற்று செம்ம கடுப்பு வந்துருச்சு. என்னடா இது, நீங்களே யோசித்து பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்படுற நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு காசு சேர்த்து கொடுத்து படிக்க வைப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம சும்மா இருக்கலாமா? ஸோ பிகினர்ஸ் ஃப்ரெஷர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் வந்து வார்ம் அப் டெஸ்ட், ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ் எடுக்கலாம். அதெல்லாம் ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் இருக்கும். ஸோ பிகினர்ஸ் நீங்கள் அதை எடுக்கலாம். அதையாவது எடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்கு தான் உங்களை நான் திட்டுறேன். புரிஞ்சுங்களா? அதை மாதிரி இந்த 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்லாம் படிக்கிறோம், எனக்கு அப்படியே வெக்ஸாக இருக்குது, ஸ்கிப் பண்ணிடலான்னு தோணும் இப்படின்னு சில பேர் இருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரேக் விட்டுருப்பீங்க, ஒரு 6 மாதம் 7 மாதம் பிரேக் விட்டு திரும்ப படிக்க வந்திருப்பீங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபு, குழந்தையோடு கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், நம்மளால் கண்டிப்பாக முடியும்னு நினச்சி ஓடுனா முடியும். நம்மளை இந்த உலகத்துக்கு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும்டா அப்படின்னு நினச்சா முடியும். உனக்கு வரப்போகிற ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும், நம்ம அப்பா அம்மா தான் கஷ்டப்பட்டுட்டாங்க, நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, நம்ம பேர பிள்ளைய கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி நீ ஓடினேன்னா முடியும். ஏதாவது ஒரு டார்கெட் வை, ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணு, வெறியோட ஓடு, கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. சரியா? நீ கண்டிப்பாக ஜெயிப்ப. நான் அடித்து சொல்கிறேன், நீ ஜெயிப்ப. நீ மட்டும் வெறித்தனமாக உழைச்சேன்னா அதுக்கான பலன் கிடைக்கும். நீங்கள்
இந்த 2 வருஷம் 1 வருஷம் படிக்கிறவங்கள இந்த ஸ்கிப் பண்ணிட்டு வரவங்கள்ட்டலாம் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். என்னையவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 2019 யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். 2021 பார்த்தீங்கன்னா பீக்கில் இருந்தோம். பிளாக் ஷிப் அவார்டு எஜுகேஷன் மினிஸ்டர்ட்டெல்லாம் வாங்கினோம். அடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டவுனாக ஆரம்பித்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் நான் யூடியூப் சைடே வரல. எல்லாரும் நினச்சிட்டாங்க அவ்வளோதான், இவன் முடிஞ்சிட்டான், இவன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இனியெல்லாம் யூடியூப்பில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாருமே சுற்றி உள்ளவங்களாம் நினச்சாங்க. இதெல்லாம் திரும்பி வரமாட்டேன், முடியாது, வைக்காதுன்ட்டு. ஆனால் நான் திரும்ப வந்தேன். சரி, என்னால் முடியும், கண்டிப்பாக நம்ம முயற்சி போட்டால் நம்ம முடியும்டான்னு சொல்லிட்டு இந்த 20 நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய ஜாக்சன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இனிமேல் அப்படி தான் இருப்பேன். இனி இதை விட பெருசாக ஓடி பெருசாக நான் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி தான் நானும் யூடியூப்பில் ஓடிக்கிட்டு இருக்கேன். போன வருஷம் 400 பேரை பாஸ் பண்ண வச்சோமா, இந்த வருஷம் ஒரு 1000 பேரை பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு ஓடுறேன். அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் ஓடினீங்கன்னா கண்டிப்பாக உன்னை எவனாலையுமே பீட் பண்ண முடியாது. நீ ஜெயிப்ப. சும்மா இதில் நான் திட்டுறேன் வைக்கிறேன் அப்படின்லாம் நீ ஃபீல் பண்ணாது. நான் திட்டாமல் யார் திட்ட போகிறா? திட்டினாதான் நீ படிப்ப. உன்னை வந்து குத்திக்கிட்டே இருக்க ஒரு ஆள் வேணும், உன்னை நோண்டிக்கிட்டே இருக்கணும். சரியா? இப்படி கையை காட்டுறீங்களேன்னு ஒருத்தவர் கமெண்ட் போட்டார். இது மேனரிசம்யா, மாற்ற முடியாதுயா. சரியா? நானாக தான் இருக்க முடியும், அடுத்தவங்களுக்காண்டி மாற்றிக்க முடியாது. நீ கிளியர் பண்ணலைன்னா உன்னை நேரில் வந்து அடிப்பேன். சரியா? ஸோ நல்லா படிங்க, போய் சூப்பர் பேட்ச் டெஸ்ட் எடுங்க. சூப்பர் பேட்ச் இல்லைன்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். ஒரு மார்னிங் மோட்டிவேஷனோட ஆரம்பிச்சிருக்கும் இந்த டே பாருங்களேன், உங்களுக்கு நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். நீங்கள் நல்லா சால்வ் பண்ணுவீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு நினச்சி ஓடுவீங்க. உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10-10-10.